கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என் அன்பு சகோதரியே, இந்த வேத வசனம் இன்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தமாக ஆவியானவர் தராருமா? ஏன்னா நீ இப்போ கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கின்னு ரொம்ப கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்வா சாவா என்று போராட்டத்தின் மத்தியில் நீ வாழ்கிறமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, உபத்திரத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து ஆவியானவர் உன்னை விடுவிப்பாருமா. இந்த வசனத்தை அப்படியே ஒரு பிராமிஸ் வாக்குத்தத்தமாக நீ எடுத்துக்குமா. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பார். இது மோசே காலத்தில் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆவியானவர் தந்த வாக்குத்தத்தமா. அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்களா இல்லையாம்மா? சொல்லுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீ கடன் தொல்லையோடு பல விதமான பொருளாதாரத்தின் மத்தியில் ரொம்ப வேதனையோடு, ரொம்ப வலியோடு, பயங்கரமாக நீ ஒரு புழு போல துடிச்சின்னு இருக்க. ஏன்னா உன்னுடைய குடும்ப கஷ்டத்தினால நீ என்ன செய்த? கடன் வாங்கின. வீடு கட்ட கடன் வாங்கின, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண கடன் வாங்கின, பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்கள ஆளாக்கிறதுக்கு கடன் வாங்கின, இன்னும் வியாதி பலவீனம் ஆப்ரேஷன் சொல்லி நீ கடன் வாங்கின. இப்படி நீ வாழ்க்கப்பட்ட அந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் கடன் என்கிற பிசாசு உன்னை கட்டி வச்சுக்குதுமா. அதனால தான் நீ வாங்கிக்கினே இருக்கிற. உனக்கு ஒன்று நல்லா தெரியணுன்றதுக்காக அண்ணன் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, நீ ஏன் கடன் வாங்குற? நீ ஆண்டோடைய பிள்ளை. ஏசப்பா உன்னை வாழ வைக்க மாட்டார். ஆனால் நீ என்ன செய்கிற? ஆண்டவரை மீறி, வசனத்தை மீறி நீ என்ன பண்ணுற? வட்டிக்காரங்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கிடுற. அங்கே தான் பிசாசு உன்னை கட்டிடுறாமா. என் அன்பு சகோதரி, அந்த இடத்துல தான் பிசாசு கரெக்டாக உன்னை கட்டுது. ஏன்னா நீதிமொழிகள் 22:7 சொல்லுது, ஒன்ஸ் நீ கடன் வாங்கிட்டேன்னா அந்த கடன்காரனுக்கு அடிமை. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் பைபிளை திறந்து அந்த வேத வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? 7வது வசனத்தில், ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஓகேவா? அப்போ உபாகமும் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன். ஆனால் என் அன்பு சகோதரியே, உன்னோட வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா, நீ அநேக ஜாதிகிட்ட நீ என்ன பண்ணுற? கடன் வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு வேதனையோடு அழுதுகுன்னு சாப்பிடாமல் ஒரு நடபணம் போல் ஏறக்குறைய ஒரு பைத்தியம் போலவே ஆயிட்டமா. ஏன்னா அந்த கடன் பிசாசு உன்னை கட்டுக்கட்டி ஏமாற்றி உன்னை வஞ்சித்து உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த சாத்தான் தான் கொண்டு வந்து. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க போகிற. நீ கேட்குற விடுதலை என்ன? அந்த விடுதலையே அப்பா உனக்கு தருவாருமா. ஓகேவா? சந்தோஷம் தானே? நீ என்ன விடுதலை கேட்குற? ஏசப்பா இந்த கடன் தொல்லை போனால் போதும்னு நீ நினைக்கிற. ஆனால் பிசாசு உன்னை விடாது. நீயா அந்த கடனையும் கட்டிட்டு வெளியே வரலான்னா உன்னால் முடியாதுமா. நீ இந்தியாவில் சம்பாதிச்சாலும் சரி, வெளிநாட்டில் போய் நீ சம்பாதிச்சாலும் சரி, கடன் பிசாசு உன்னை விட்டு விலகாது. ஏன்னா இருக்கத்திலே பெரிய கட்டு எது, பெரிய சாபக்கட்டு எதுனா கடனுங்கிற சாபக்கட்டு தாம்மா. நீயே யோசனை பண்ணி பாருமா. உங்கள் அம்மா வீட்டில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த. என்றைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்தாங்களோ அன்னிலேருந்து நீ கடன் வாங்க ஆரம்பிச்சியா இல்லையா? எல்லாத்துக்கும் கடன் வாங்கினேன். வீடு கட்ட கடன் வாங்கினேன், பிள்ளைங்களை படிக்க வைக்க கடன் வாங்கினேன், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி கடன் வாங்கினேன். இப்படி கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்க. கடன்காரன் என்னென்னோ பேசிட்டு போகிறான். ஒவ்வொரு கடன்காரனுக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கடன்காரனை நீ ஒவ்வொரு நாளும் சமாளிக்கிற. இதுவும் இல்லாமல் ஆன்லைனில் கடன் வாங்கிட்ட, அதில் ஒரு பயம் உனக்கு.
ஏன்னா நீ ஆன்லைனில் கடன் வாங்கின பிறகு சரியாக அந்த ஆன்லைனில் நீங்கள் கடனை கட்டலைன்னா உன்னுடைய ஃபோட்டோவை மார்க்கிங் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், உன்னுடைய பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமான ஈவில் ஸ்பிரிட்டோடு வேலை செய்கிறான். இதை தெரிஞ்சு நீ ஆன்லைனில் போய் கடன் வாங்குறப்பார், அதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஒரு சில சகோதரிகளுக்கு நல்லா தெரியும், ஆன்லைனில் கடன் வாங்கிட்டு நம்ம கட்டலைன்னா நம்மளுடைய எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த ஆன்லைனில் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம், கண்டிப்பாக அவன் ஆக்ஷன் எடுப்பான், அவனோட ஆக்ஷனை ரொம்ப கொடூரமாக இருக்கும், பெண்ணென்றும் பார்க்க மாட்டான், நம்மளுடைய ஃபோட்டோ வச்சுக்கினா அவன் மார்க்கிங் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்துவான். தெரிஞ்சும் கூட சில சகோதரிமார்கள் அவசர கடத்துக்காக ஆன்லைனில் போய் லோன் வாங்கிட்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பயத்தோடு திகிலோடு இருக்குது. என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன்னை ஆன்லைனில் கடன் வாங்க சொன்னாராம்மா? கொஞ்சம் சொல்லுமா. ஆண்டவர் என்ன சொன்னார்? உபாகம் 28:12 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னார். அப்போ ஏசப்பாவுடைய வாக்கு தத்துவத்தை நீ காலில் போட்டு மிதிச்சிட்டு தான் நீ போய் ஆன்லைனில் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி அழுதுன்னு இருக்கிற. ஆனாலும் ஏசப்பா உன்னை குற்றவாளின்னு சொல்ல மாட்டார், உன்னை திட்ட மாட்டார், உன்னை அவமானப்படுத்த மாட்டார், உன்னை அசிங்கம் பண்ண மாட்டார். உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி அந்த ஆன்லைன் என்கிற அந்த சாபமான அந்த லோனுடைய சாபக்கட்டை இன்றைக்கி அப்பா உனக்காக உடைப்பார். நீ அவரை நம்புமா? இப்போ நீ கதர்னு இருக்கிற, ஏன்டா இந்த ஆன்லைனில் லோனு வாங்கணுமோ, நம்ம இனி எப்படி நடமாறுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீ ரொம்ப கண்ணீரோடு இருக்கிற. பொதுவாக ஒவ்வொரு சகோதரிமாரை பார்த்து நான் கேட்குறேன், மூஞ்சி முகம் தெரியாத அந்த ஆன்லைனில் ஒரு விளம்பரத்தை பார்த்து எப்படிமா நீ வந்து லோன் எடுத்த? அந்த நீ ஆன்லைனில் லோனு வாங்கும்போது உன்னுடைய ஆதார் ப்ரூஃபு, பேன் ப்ரூஃபெல்லாம் போடும்போது கர்த்தருடைய மனசு உனக்கு அன்றைக்கி வெளிப்படலை. ஆண்டவர் உன்னோடு பேசலாமா? உன் பேரை போட்ட, உன்னோட ஆதார் நம்பரை போட்ட, உன்னுடைய பேனுடைய நம்பரை போட்ட, உன்னுடைய எல்லா ப்ரூஃபும் போட்டு அப்ளை பண்ணும்போதாவது கர்த்தர் உன்னோடு பேசினார்ல? நீ அப்பாவை மீறி அவசர கடன் பிரச்சனை, அன்னைக்கு பிரச்சனை சரியாக போகணுன்னு சொல்லி நீ ஆன்லைனில் கடன் வாங்கிட்டேன். சொல்லுமா, இப்போ அழுதுன்னு இருக்கிற, அந்த கடனை எப்படி கட்டுவேன், அந்த லோனை எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இந்த படிப்பு, ஞானம், உலக அறிவை வச்சுக்கின்னு ஒரு நிமிஷத்தில் கடன் வாங்கிடுதுங்க. ஜிபேயில் கடன் வாங்குகிற பெண்கள் இருக்கிறாங்க, ஃபோன்பேயில் கடன் வாங்குகிற பெண்கள் இருக்கிறாங்க, இன்னும் குயிக் மணி என்னென்னமோ நூதனமான ஆடு வருது. அதிலெல்லாம் இந்த பெண்கள் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுது, ஓ நம்ம ஆன்லைனில் வந்து கடன் வாங்கிக்கலாம், லோக்கலில் கடன் வாங்கினா தானே அசிங்கம், லோக்கலில் ஒரு கடன்காரங்கிட்ட போய் நம்ம கடன் வாங்கிட்டா அவன் வீட்டு வாசலுக்கு வருவான், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், வீட்டை சுற்றி நம்மளுக்கு அவமானம் ஆகிடும், ஆன்லைனில் கடன் வாங்க போகிறோம், ஆன்லைனில் கட்ட போகிறோம், மாதம் நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி சில சகோதரிமார்கள் என்ன செய்கிறாங்க, ஆன்லைனில் கடன் வாங்கிட்டு ஒரு சில லோனை வந்து கரெக்டாக கட்டி முடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆன்லைனில் ஒரு 30,000 லோன் வாங்குகிறாங்க, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக கட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் 50,000 கொடுக்குறான், அதையும் கரெக்டாக கட்டிக்கிறாங்க, அப்புறம் 1 லட்சம் கொடுக்குறான், அப்புறம் 3 லட்சம் கொடுக்குறான், 5 லட்சம், 10 லட்சம், இப்படி 20 லட்சம் வரைக்கும். இன்னும் சில சகோதரிகளுக்கு நல்ல வருமானம் இருக்கிறதால அவங்களுடைய சேலரி பில்லெல்லாம் வச்சு ஆன்லைன்லேயே அவன் யார் எங்கே இருக்கிறான் ஒன்றுமே தெரியாமல் இந்த சகோதரிமாருங்க நல்லா படிச்சிருக்குதுங்க, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று இருக்கிறுங்க, அப்படி இருந்தும் ஆன்லைனில் போய் கடன் வாங்கி மாட்டேங்குது. கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். புரிஞ்சுக்குமா? தயவுசெய்து உன்னோட சொந்த ஒரு அண்ணன் போல், உன்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரன் போல் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப தயவாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து ஆன்லைனில் நீ லோன் எடுக்காது. அப்படி எடுத்தியன்னா இந்த வசனத்தை படிச்சுட்டு நீ எடு. கர்த்தர் சொல்கிறாரு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பார்த்தியம்மா? அப்போ நீயா போய் ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கிக்கிற. இப்போ அந்த லோனை அடைக்க முடியுதா? அடைக்க முடியாமல் இப்போ அழுதுன்னு இருக்கு. சொல்லுமா, ஏசப்பா உனக்கு நல்ல படிப்பு கொடுத்தாரு, நல்ல தாய் தம்மனை தந்தார், நல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதமாக நீ பிறந்து வளர்ந்து நல்லா படித்து நல்ல அழகோடு ஞானத்தோடு ஆண்டவருடைய கிருபையை வச்சுருக்கிற. ஆண்டோடைய வார்த்தை தெரியும், வசனம் தெரியும், ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உனக்கு தெரியுமா? கடன் வாங்குறது தப்புன்னு தெரியாதா? சொல்லுமா. உன் சொந்த அண்ணனை நினச்சிக்கோ. தயவுசெய்து நான் உன்னை திட்டுறேன், குறை சொல்கிறேன்னு நினைக்காது. நீ விசுவாசத்தில் வளரணும்,
உன்னோட வருமானத்தை கொண்டு நீ சாப்பிட்ணுன்றதுக்காக தான் உன்னோட சொந்த சகோதரம் போல் என் அன்பு சகோதரியை உன்னோடு நான் பேசினே இருக்கிறேன். தயவுசெய்து என் மேலே கோவப்படாது. என்னடா இந்த பாஸ்டர் இது நம்மளை குறை சொல்கிறாரு திட்டுறாரு நினைக்காதம்மா. நீ என்னை சொந்த சகோதரனா நினச்சேன்னா உனக்கு கோபம் வராது என் மேலே. உன் நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன். உன்னோட குடும்பத்தை பாரு, உன் தாய் தப்பனை பாரு, உன் அண்ணன் தம்பியை பாரு. ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் உங்கள் வீட்டுக்கார முகத்தை பாரு, உன் பிள்ளைகளோட முகத்தை பாரு. உனக்கு பொருளாதார கஷ்டமா நல்லா ஜெபம் பண்ணு. ஏசப்பா எங்கேயாவது கடன் வாங்க சொன்னார், உன்னை வாங்க சொல்லலை. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு அவர் சொல்கிறார். கடன் வாங்கிட்டேன்னா நீ கடன்காரனுக்கு அடிமை. அதுதான் வசனமா. 128 சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவேன், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆனால் கடன் வாங்கிட்டேனா அப்படியே உன் வாழ்க்கை அப்படியே தலைகீழாகிடும். உன் வருமானத்தெல்லாம் மாதம் மாதம் நீ வட்டி தான் கட்டணும். அதுக்கப்புறம் உன்னுடைய சொந்த செலவுக்கு கூட காசு இருக்காது, ரீசார்ஜ் பண்ண காசு இருக்காது, வீட்டு கரண்ட் பில் கட்ட காசு இருக்காது, வீட்டு வாடகை கட்ட காசு இருக்காது. ஒருவேளை உனக்கு பைக்கு கார் இருந்தால் அந்த பைக்கு காருக்கு பெட்ரோல் போட கூட காசு இருக்காது. டோல்கேட்டில் நீ ஒரு டாப் அப் பண்ணுற பேர் காருக்கு, அதுக்கு காசு இருக்காது. நல்ல துணிமணி எடுத்துக்கின்னு கௌரவமாக வேலைக்கு போட்டுன்னு போகலாம். ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு கல்யாண காட்சி வருது, நல்ல கௌரவமாக ஒரு 5000 3000 ஒரு புடவை எடுத்து கட்டிக்கலாம், ஒரு சுடிதார் எடுத்து போட்டு நம்ம கௌரவமாக போகலான்னா அதுவும் முடியாது. முக்கியமான அன்புக்குரியவங்களோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீ போக முடியாது. நீ சபையில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கோ, பாஸ்டருடைய குடும்பத்துடைய நிகழ்ச்சிக்கோ, பிலிவருடைய நிகழ்ச்சிக்கோ எதுக்கும் போக முடியாது. ஃபுல்லாக பிசாசு உன்னை கட்டி உனக்கு மனவேதனை உண்டாக்கிடும். அதனால் என் அன்பு சகோதரியே, நான் உன் கூட பிறந்த சகோதரன் போல் சொல்கிறேன், தயவு செய்து பெண்கள் யாருமே ஆன்லைனில் லோன் எடுக்காதீங்க. ஏன்னா லோன் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்க அழுதுன்னு இருக்கிறாங்க. ஏசப்பா உனக்கு படிப்பு அழகு வேலை கொடுத்ததெல்லாம் எதுக்குன்னா, நீ 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 10 ஏழைகளுக்கு நீ உன்னோட வருமானத்தை நீ கொடுக்கணும். நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன செய்கிற? வட்டிக்காரனுக்கு தான் வட்டி கட்டினு இருக்கு. இது நியாயமாம்மா? சொல்லுமா. உன் வருமானத்தை வச்சு 10 சர்ச்சை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். 10 விதவிகளுக்கு உதவி செய்ய ஏசப்பா விரும்புகிறார். உன்னோட சொந்தக்காரங்க, உன் நண்பர்கள், உன்னை போல படிக்க ஆசை உள்ள ஏழை பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்கு உன்னோட வருமானம் போனல, வேஸ்ட்டாக நீ வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டி உட்காந்து. நீ கர்த்தருடைய பிள்ளைம்மா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஓகேவா? இனி ஒரு பொருத்தரம் பண்ணு, ஏசப்பா நான் ஆன்லைனில் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு படிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒவ்வொரு சகோதரிமார்களும் இந்த செய்தியை நல்லா பாருங்கள். எந்த இடத்துலையாவது ஏசப்பா நீ ஆன்லைனில் லோனு வாங்கு அப்படின்னு ஏசப்பா எங்கன்னா சொன்னாரா? இன்றைக்கி மொபைலை ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு ஆன்லைனில் லோனு வேணுமா? இது இல்லாமல் மெயில் வருது, திடீர்னு எஸ்எம்எஸ் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணுதுங்க. நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய சகோதரிமார்கள் இருக்கிறதால ஒரு சில பிரதர்களுக்கு நல்ல படிப்பு நாலேஜ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆன்லைனில் லோன் எடுக்கிறாங்க. இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, ஆன்லைனில் லோன் எடுத்து ரம்மி விளையாடுறாங்க. யார்? சில பிரதர்ஸுங்க. எப்படி ஏசப்பா அவங்களோடு இருப்பார்? ஆன்லைனில் இவங்க கடன் வாங்குவாங்களாம், அந்த கடத்தை வாங்கி இப்படி ட்ரேடிங் கிடைக்கும், ரம்மி விளையாடலாம், வேறு நூதனமான விளையாட்டு நிறைய விளையாட்டுக்குது, எனக்கு தெரில, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். எத்தனையோ ட்ரேடிங் கிடைக்கும்னு சொல்லி பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எடுத்துடலாம், இந்த பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு எடுத்துடலாம், 1க்கு 3 மடங்கு லாபம் வர சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்க, ஆன்லைனில் லோன் எடுத்து இதில் பணத்தை போட்டு சம்பாதிக்கிறாங்களே. இவங்களாம் எவ்வளோ அறிவாளி என்பதை பாருங்கள். கடைசியில் பாருங்கள், கண்ணீர் வேதனை, இனி நான் வாழ்ந்து என்ன லாபம், தற்கொலை பண்ணி செத்துறேன்னு சொல்லி பொண்டாட்டி பிள்ளைங்களுடைய முகத்தை கூட பார்க்காம தற்கொலை பண்ணி செத்த சகோதரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதில் சகோதரிமார்களும் இதில் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் கையில் நல்ல வேலை தராரு. வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, உள்நாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருந்து கூட இந்த ஆன்லைன் மோகம் போல் ரம்மி விளையாடுறாங்க. ஆனால் பாருங்கள், சபைக்கு நல்ல பரிசுத்த ஆவியில் நிரம்புவாங்க, பயங்கரமாக ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனம் பேசுவாங்க. அப்போ இவங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலத்தை குறித்து இவங்களுக்கு போதிக்குதான். ஒரு வசனத்தை என்னோட கூட வாசிங்க. அதில் என்ன போட்டுக்குது பாருங்களேன்.
நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்குமா? நீங்கள் எப்படி வாழணும், உங்கள் வருமானத்தை வச்சு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தை எப்படி பார்க்கணும், நீங்கள் சபையில் எப்படி சாட்சியாக இருக்கணும், உலகத்தில் எப்படி சாட்சியாக இருக்கணும் என்பதை நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். யோசனை பண்ணி, ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க வருமானத்தை வச்சு எவ்வளோ ஞானமாக செயல்படுறாங்க. நீ ஆண்டவர் அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறமா, உலகத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற. அப்போ நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உனக்கு சகலத்தையும் குறித்து போதிக்குது. ஓகேவா? வசனத்தை நான் உனக்கு காட்டுறேம்மா, அதை கொஞ்சம் தயவுசெய்து படிமா. இதில் சகோதரமார்களும் படிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்குமா? ஓகேங்களா? அந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் வரணும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டோம், நம்ம கடன் வாங்கிட்டு லோனு வாங்கிட்டு நம்ம இன்றைக்கி ஆவியானவர் துக்கப்படுத்திட்டோன்னு சொல்லி உங்கள் இறுதியும் இன்றைக்கி உடைக்கப்படுமானால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஓகேங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பிரைஸ். அப்போது ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறாங்க. இன்னும் சில சகோதரிங்க நகையை கூட கைட்டுறாங்க. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காதில் கழுத்தலகத்தெல்லாம் கைட்டுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஃபெய்த் ஆகிட்டேன். ஊர் உலகமே சொல்லுவோம், ரொம்ப ஃபெய்த் அந்த பொண்ணு, முன்னாடியெல்லாம் நகை போட்டுக்கணும் உலக பிரகாரம் இருந்தது, இப்போ ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்துடுச்சு, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடன் என்கிற பிசாசு கட்டில் அது இருக்கும். அப்போ போட்டு இருக்கிற நகையை கயிற்றுறது விஷயமா கைட்டாத்து விஷயமான்றது இப்போ முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னன்னா விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னோட விசுவாசம் எப்படி இருக்குது, அதை தான் பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவர் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இப்போ நீ நகை போட்டுனுக்கிறியா போட்டுன்னு இல்லையான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அபிஷேகம் பெற்றியா அபிஷேகம் பெற்று இல்லையா அதெல்லாம் கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு விசுவாச வாழ்க்கை என்ன? விசுவாச வாழ்க்கையில் கடன் வாங்காமல் நீ வாழ்ந்தியா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆண்டவர் பார்க்குற. அதுக்கப்புறம் தான் நீ நகை போடுறியா, அதுக்கப்புறம் நீ மாத்திரை எடுக்கிறியா மாத்திரை எடுக்கலையா, இதெல்லாம் அப்புறம் அப்பா பார்க்குற. முதல்ல உன்னை பார்க்கும்போது இந்த பிள்ளை விசுவாசத்தில் இருக்குது, இந்த தம்பி விசுவாசத்தில் இருக்கிறான், இந்த அம்மா விசுவாசத்தில் இருக்குது, இந்த ஐயா விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் பரலோகத்திலேருந்து பார்க்குற. இப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஆபிரகாம் விசுவாச தகப்பன் அப்படின்னு நீங்கள் பிரசங்கம் கேட்குறீங்களா இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னன்னு சாட்சி கொடுப்பாரு? ஒரு வேளை பரிசுத்த ஆவியானவர் வராருன்னா உங்களை கடங்காரி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாமா? ஒவ்வொரு பிரதர்ஸுங்களை பார்த்து நீ ஒரு கடங்காரன், நீ ஒரு கடங்காரன், நீ ஒரு கடங்காரன் அப்படின்னு சொன்னால் பிரதர்ஸுங்களுக்கு சகோதரமார்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? தகப்பன்மார்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்காது. ஒவ்வொரு படிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒவ்வொரு பெண்ணும் 100-10 பெண்களாவது ஆன்லைனில் துணிகரமாக லோன் வாங்குதுங்க. இப்போ ஆவியானவர் வராரு, நீ விசுவாசம் உள்ளவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாழ்த்துவார். அந்த பொண்ணை வாழ்த்த மாட்டார். நீ ஒரு கடங்காரி, நீ ஒரு கடங்காரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஆனாலும் நம்ம எவ்வளோ தான் கடன் வாங்கிட்டு நம்ம மாட்டிக்கின்னு இருந்தால் கூட ஆவியானவர் நம்முடைய ஆண்டவர் நம்மளை குற்றவாளி சொல்ல மாட்டார். என் பிள்ளை தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படி தான் ஆண்டவர் நம்மளை அரவணைக்கிறார். ஆண்டவர் கோவப்பட்டிருந்தா என்றைக்கு ஆண்டவர் நம்மளை அழிச்சிருப்பாருமா? ஆண்டவர் மன உருக்கமானவர், இரக்கமுள்ளவர். எவ்வளோதான் நம்ம கடன் பட்டிருந்தாலும் நம்ம கடன் ஆண்டவர் மன்னிப்பார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தார். அது என்னன்றதை முதல்ல விளக்குறேன். இயேசுநாதருடைய சீஷர்களை ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாங்கன்னு கேட்குறேன். ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணன்றதை சொல்லி கொடுக்குறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், உங்களுடைய சித்தம்
பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்லின்னு வரார். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இன்றைக்கி நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு நீங்கள் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் அன்பு சகோதரியே, உன்னை பார்த்து தாம்மா நான் பேசுகிறேன். உன்னோட சொந்த சகோதரம் போல், உன்னோட கூட பிறந்த ரத்தம் போல் என்னை வச்சு ஆவியானவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாருமா. நீ வாங்கின கடத்தை குறித்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏசப்பா, இந்த வசனத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்னை உபாகம் 28:12 படி என்னை ஆசீர்வதிக்க நீங்கள் விரும்புகிறீங்க. எனக்காக வானமாகி நல்ல பொக்கிஷ சாலை திறக்க நீங்கள் விரும்புகிறீங்க. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க. அந்த வசனத்துக்கு நான் துரோகம் பண்ணுறது தப்புன்ட்டு மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேளு. உன் கைகளும் பிரயாசங்களை நீ சாப்பிடு, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் என்னுடைய கையின் பிரயாசங்கள்லாம் இன்றைக்கி வட்டி மேலே வட்டி கட்டின்னு இருக்கிறேன். எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் செத்துலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனை. ஆண்டவர், நான் உங்கள் பிள்ளை, என்னை எப்படியாயிலும் ரட்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்போடு ஜெபம் பண்ணுங்கம்மா. முதல்ல வாங்கின கடத்தை குறித்து நீங்கள் மனசாப்பட்டு நான் விசுவாச துரோகம் பண்ணிட்டேன். கடன் வாங்கிட்டோம்னா நம்ம விசுவாச துரோகம் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எபிரேயர் 12:1 எடுத்து பாருங்கள். விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஆவியானவர் துவக்கினாரா? அல்லேலூயா. விசுவாசத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ள துவக்கினார். அதை முடிக்க அவரே வல்லவராக இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையாக ஓடணும். ஒரே நாளில் எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உங்களை ரிலீஸ் பண்ணின்னு இருப்பார். இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு மீள முடியாத துக்கத்தில் இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு யோசனை பண்ணி இருக்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலாம் வாங்கிட்டேன், வெளியே வரலாம் பார்க்குறேன். ஆனால் பிசாசு விடாது, அவ்வளோ சீக்கிரம் விடாதுமா. அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கி ஒரு விடுதலை உங்களுக்கு தருவார். நீங்கள் கதறுங்க, எஸ்ஸப்பா, நான் வாங்கின கடத்தை குறித்து மனசாப்படுறேன், தெரியாம வாங்கிட்டேன், சாரிப்பா, அப்பா மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கின்னு இருக்கணும். எஸ்ஸப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம வாங்கிட்டேன், வட்டி மேலே வட்டி கட்டினுக்கிறேன், என்னால் முடியல அப்பா, என்னை காப்பாற்றுங்க நீங்கள் கதறணும். எஸ்ஸப்பா, என்னை காப்பாற்றுங்க, நான் தெரியாம வாங்கிட்டேன், எஸ்ஸப்பா தயவு செய்து இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிங்க அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசி பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ கடன் வாங்கினா ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அவர் அதை விரும்பலை. அவர் விரும்பாத ஒரு கடத்தை நீ வாங்கிட்ட. இப்போது உங்களுக்கு அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கணும். நீங்கள் வாங்கின கடத்தை கொடுக்கணும், அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டை கட்டணும். எல்லா கடத்துலேருந்து, லோனில் இருந்து, ஹவுஸ் லோனில் இருந்து, ஆன்லைன் லோனில் இருந்து நீங்கள் வெளியே வர விரும்புகிறீங்க. 10 இடத்துல கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. சொந்த ஊரில் வாழ முடியல, கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க. கண்ணீரோடு இருக்கிறீங்க, உபத்திரத்தோடு இருக்கிற, பச்சைனோடு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் பரலோகத்திலேருந்து ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். என் அன்பு சகோதரியே, நீ கடன் வாங்கிட்டு புழுவாக துடிப்பதை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்துன்னு தான்மா இருக்கிறாரு. ஆனால் உன்னுடைய இருதயத்தில் ஒரு மனசாக வரணும். நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், வசனத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன், அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவர் அனுமதிக்காத கடத்தை நான் வாங்கிட்டேன், அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ அவமானம், இவ்வளோ பிரச்சனை காரணம் நான் தான். தாவீது ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? ஏன்னா தாவீது செஞ்ச அந்த பாவத்தினால முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய வாதையை உண்டாக்குறார். அப்போ தாவீது இந்த சிக்ஷை எதனால் வந்ததுன்னு சொல்லி தாவீது யோசிக்கிறார். அப்போ ஆண்டவர் உணர்த்தி தராரு,
நீ இஸ்ரேல் ஜனங்களை இலக்கம் பார்த்த, என்ன சொன்ன, அதனால தான் இந்த பெரிய வாதம் வந்துடுச்சு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தி தர, தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்த பிறகு அவன் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கிறான்றது வேதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்குது. தாவீது அன்றைக்கி கத்திடத்தில் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டானா, அவரை நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சுது. ஆண்டவர் இறக்கப்படுறார், மேலே இறக்கப்பட்டு வாதையை நிறுத்துறார். சங்கார தூதனை கூப்பிட்டு உன்னுடைய உருவின பட்டயத்தை உரையில் போடு. அப்போ ஜெபம் எப்போ கேட்கப்படுதுன்னா, பாவம் மன்னிப்பு கேட்டால் தான் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் மேலும் மேலும் கடன் வாங்குவேன் ஏசப்பா, எனக்கு இந்த முறை மாத்திரம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் கடத்தை நீங்கள் அடைக்கவும் முடியாது. நீங்கள் எழுதி கூட வச்சிங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன், கடன் என்பது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அது ஒரு பிசாசு கட்டு, அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு விசுவாச துரோகம், நான் பரலோகத்துக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன், அதனால் என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கணும்னு சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் இந்த 12வது வசனத்து மேலே இங்கே கையை வச்சு நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புராயிடுங்க. அப்போ பாருங்கள், உங்கள் சாபக்கட்டை கர்த்தர் உடைப்பார். இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் ஆசீர்வாதமாகிடும். மறுபடி நான் கடன் வாங்குவேன், அந்த சிந்தை தான் எனக்கு இருக்குது, இந்த கடத்தை அடிச்சிட்டா பரவாயில்ல, அடுத்த மாதம் பெரிய ஒரு லோனை போட்டு எல்லா சில்லறை கடத்தையும் நான் அடைப்பேன்ற மைண்டோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாகர் கடன்காரனாக தான் இருக்கணும். கர்த்தருடைய வருகையில் கூட நீங்கள் போக முடியாது, உண்மையிலே போக முடியாதுமா. நீங்கள் இந்த பூமியிலே கட்டப்பட்டு இருந்தால், இந்த பூமியிலே நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தால் கர்த்தருடைய எக்கால சத்தை எப்படி உங்களுக்கு கேட்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏசப்பா ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் அவர் ஆகாயத்தில் தோன்றுவார். அவரோடு கூட ஆயிரமான தேவதூதர்கள் வருவாங்க. அப்போது தேவ எக்காலம் கேட்கப்படும், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கப்படும், ஆண்டவர் வானத்திலிருந்து முழங்குவார். ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் கர்த்தருக்குள்ளே நம்ம எல்லாம் மறுரூபமாகி தேவ சாயல் அடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் உபதேசம். அப்போ கர்த்தருடைய ரகசிய வருகையில் கூட நம்ம இன்றைக்கி கைவிடப்பட்டு போவோம். ஆயத்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கைவிடப்பட்டு போவோம். அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10 கன்னிகை இருந்தாங்க, அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. இந்த 10 பேரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்கும். 10 பேரும் பரலோக ராஜ்யம் போனது தான் அவங்களுக்கு ஆசை. நல்லா பாருங்கம்மா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டுக்குது? இதில் 10 கன்னிகை இருக்கிறாங்க. 10 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, எல்லா விதமான ஆவிக்குரிய கனிகளோடு ஆசீர்வாதமாக இருந்தவங்க. இதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. இவ்வளோ தான் அவங்களுடைய காரியம். 5 பேருக்கு நல்ல புத்தி இருந்தது, 5 பேருக்கு நல்ல புத்தி கிடையாது. அப்போ 5 பேர் விசுவாசத்தை காத்து கொண்டவங்க. அதுதான் அந்த எண்ணெய் தீவெட்டி இதெல்லாம் அந்த அம்சத்தை தான் காட்டுது. அவங்க விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு இருக்கிறாங்க. கிரியல்னால விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு புத்தியாக வாழ்ந்தாங்களாம். மேலும் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறார். சங்கீதமாக நீதிமொழிகளாக தேடி பார்த்துங்க, இருக்குது, உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபேமஸான வசனம். அப்போது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ வருமானத்தை கொண்டு தன்னுடைய வீட்டுடைய கட்டமைப்பை அவள் என்ன செய்கிறான்? அமைக்கிறான். ஆண்டவருக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக ஒரு ரூபா கூட அந்த பெண்ணானவ, அந்த மனவாட்டி ஒரு ரூபா கூட கடன் வாங்க மாட்டாள். ஏன்னா உபதேசத்தை அவள் கற்றுக்கொண்டு, சத்தியத்தை கற்றுக்கொண்டு, விசுவாசத்தில் தான் நம்ம நிற்கணும், கர்த்தர் நம்மளோட விசுவாசத்தினால் அழைச்சாரு, விசுவாசத்தில் நம்ம பூர்ணப்படணும், விசுவாசம் கிரியில் வெளிப்படணும் அப்படின்னு நல்லா அந்த மனவாட்டிக்கு ஆண்டவர் சத்திய உபதேசத்தை வெளிப்படுத்தியிருக்கிற. ஓகேங்களா? அப்போ விசுவாசத்தை கிரியில் நீங்கள் வெளிப்படுத்தணும்னா எப்படி வாழ்ந்து காட்டணும்? ஒரே ஒரு ரூபா கூட கடன் வாங்கக்கூடாது. முடியுமாம்மா? ஒரு ரூபா கூட நம்ம கடன் வாங்காமல் ஜபத்தில் விசுவாசத்தில் நம்ம வாழ்ந்து காட்டணும். அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் எப்படி சோதிக்கப்பட்டாங்களோ அதுபோல் பொருளாதாரம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் சாகரவர் ஒரு சோதனை.
ஓகேங்களா? சாகிற வரையும் பொருளாதாரம் என்கிற பிரச்சனை வந்து நீ மண்ணில் இறங்குற வரைக்கும் சோதனையாக இருக்குமா உனக்கு? என் அன்பு சகோதரியே, அதுதான் சோதனை. என் அன்பு சகோதரனே, அந்த பொருளாதாரம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையாக இருக்கும். அந்த சோதனையில் விசுவாசத்தை நீ காத்து கொண்டியானா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். இல்லை, எனக்கு அவசரம், எனக்கு முக்கியமான அவசரம் இருக்குது, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லி நீ கடத்தை வாங்கிட்டேனா கர்த்தருடைய வருகை நம்பிக்கையும் போயிடும்பா. என் அன்பு சகோதரியே, நீ அவசரப்பட்டு கடன் வாங்கிட்ட அப்படின்னா ஆண்டோடைய வருகை நம்பிக்கை போயிடும். பரலோக ராஜ்யத்தை இழந்துடுவேன். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் புத்தி இல்லாத ஸ்திரீயுடைய லிஸ்ட்டில் நீ வந்துடுவேன். ஆண்டவர் வரும்போது அவருடைய ரகசிய வரையில் நீ கைவிடப்பட்டு போயிடுவேன். சொல்லுமா, இந்த கடன் எங்கே கொண்டு போய் உன்னை நிறுத்துது பார்த்தியா? ஆண்டோடைய வருகை நம்பிக்கை செயல இருக்க செய்யுது. என் அன்பு சகோதரியே, பரலோக ராஜ்யம் போன உனக்கு ஆசை தானம்மா? ஏசப்பா பார்க்கணும் உனக்கு ஆசை. உன் கண்ணீரெல்லாம் அப்பா தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை தன் கையினாலே இடித்து போடுறா. எதில்? கையினால் தான் அந்த வீட்டை அவள் இடித்தாளாம். அப்போ இந்த கையினால் தான் நீ என்ன பண்ண? உன்னுடைய பொருளாதார கஷ்டத்துக்காக நீ கடன் வாங்கிட்ட. நீ ஏசப்பாவை கேட்டுனாமா கடன் வாங்கின? சொல்லுமா, ஏசப்பா உன்னை கடன் வாங்க சொல்லுவாரா, இல்லை உன் வருமானத்தை கொண்டு வாழ்மான்னு சொல்லுவாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. அப்போ பிசாசு உன்னை நூதனமாக ஏமாற்றி கட்டி உன்னை கடன் வாங்க வச்சு அவன் லட்சக்கணக்கில் வருமானத்தை பார்க்குறான். உன்னோட வருமானம் ஃபுல்லாக வட்டிக்காரன் தான் சாப்பிட்னு இருக்கிறான். இதுக்கு நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிற. பிசாசால் ஏவாள் போல் நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிற. ஆவியானவன் இன்னைக்கு சத்திய உபதேசத்தினால் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறார். நீயே சொல்லுமா, உன்னால் வாங்கின கடத்தை அடைக்க முடியுதா? சரி, ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது கடைக்கு ஒரு விசிட்டிங் கார்டோடு ஒருத்தன் வருவான். விசிட்டிங் கார்டு வந்து ஒரு கார்டை கொடுப்பான். உங்களுக்கு டெய்லி ஃபைனான்ஸ் வேணுமா அப்படின்னு அந்த கார்டை கொடுத்துட்டு அவன் போயிடுவான். இந்த பொண்ணு அந்த கார்டையே பார்த்துனுக்கும். தண்டல் காரு 10,000 ரூபாய்க்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு, ஒரு 1000 ரூபா தான் பிடிக்கிறார், 9,000 கொடுத்துட்றாரு, நம்ம 10,000 வாங்கி பார்க்கலாம். ஊர் உலகமே வாங்குதே, பக்கத்து கடைக்கார வாங்குறாங்க, இங்கே வாங்குறாங்க, நம்ம மட்டுமா வாங்குறோன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு நாள் ஏவாள் போல் வஞ்சிக்கப்பட்டு போகுது. அப்போ அந்த சகோதரியுடைய சூழ்நிலை பாருங்கள். அது அந்த தொழில் செய்கிறதால மேலும் 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 அந்த ஃபைனான்ஸை வாங்கின்னு தான் இருக்கணும். வார தண்டில் வாங்கும், டெய்லி தண்டில் வாங்கும், ஆன்லைனில் லோனு வாங்கும். சில சௌகரியமாக சும்மாவே இருக்காது, ஃபுல்லாக லோனு. சில சகோதரமார்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, எங்கெங்கே கடன் கிடைக்குமோ அங்கெல்லாம் கடன் வாங்கிடுது. எப்படிப்பா ஆண்டோடைய வரிகளை போவேன்? என் அன்பு சகோதரி, எப்படிம்மா நீ போவ? நீ வாங்கின கடத்தை நினச்சி நீ எவ்வளோ அழையும் கண்ணீரமாக இருக்கிறியோ அதை காட்டிலும் உன்னை ரட்சித்த தேவன் மேலே இருந்து கண்ணீரோடு உன்னை பார்க்குறேன். என் பிள்ளை ஒரு மனமாற்றம் வரணும், என் பிள்ளை விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னு பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உன் மேலே ரொம்ப கண்ணோக்கமாக இருக்கிறார்மா. நீ எப்படியாகிலும் அவர் சமூகத்தில் நீ வந்து அவரோடு கூட நீ ஐக்கியப்படணும் தான் ஆண்டவர் விரும்புகிற. அதனால தான் ரட்சித்த உடனே உன்னை பரலோக ராஜ்யம் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். அப்போ ஏன் இங்கே வச்சு ஆண்டவர் உன்னை சோதிக்கிறாரு? எப்படி வனாந்தரத்தில் 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் நயங்காட்டி எகிப்திலிருந்து ரட்சித்து வனாந்தரத்தில் வச்சு எப்படி சோதிச்சாரோ அதே போல் உன்னை இந்த சோதனை நிறைந்த இந்த உலகத்தில் பிசாசுகள், அநியாயக்காரங்க, அக்கிரமக்காரங்க, பாவிகள் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னை வச்சு உன்னை வேறுபடுத்தி உன்னை ஆண்டவர் என்ன பண்ண விசுவாசத்தில் சோதிக்கிறேன். அப்போ விசுவாசத்தில் நீ சோதிக்கப்படுறன்ற தரிசனம் உனக்கு வெளிப்பாடு வரணுன்னு தான் இப்போ நான் பேசின்னு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியார் என்னோடு இடைப்பட்டு இருக்கிறாருமா. ஆண்டவர் உன்னை குற்றவாளின்னு சொல்லலை. நீ கடன் வாங்கிட்ட, தப்பு பண்ணிட்ட, அநியாய அக்கிரமம் பண்ணிட்டேன்னா ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா கடன் என்பது ஒரு பெரிய கொலை குத்தம் கிடையாது, அது ஒரு விசுவாச துரோகம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால் உனக்குள்ளே இருக்கிற மன அழுத்தத்தை விட்டு நீ வெளியே வா, அந்த மனவேதனை விட்டு வெளியே வா. இந்த தேவ செய்தியை பார்த்துட்டு வாங்கின கடத்தை குறித்து உனக்கு ஒரு குற்ற உணர்வு இப்போ உருவாகுமானால் அந்த குற்ற உணர்வே உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும். யார் தான் கடன் வாங்கலை நானும் வாங்கிட்டேன்னு சொன்னியானா ஏசப்பா உன்னை விட்டு விலகிடுவார். பைபிள் என்ன போட்டுக்குது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. ஆனால் விதவிதமாக உன் வீட்டு வாசலுக்கு ஒவ்வொரு கடன்காரன் வரான். வார தண்டலுக்காரன் வரான், மாத தண்டலுக்காரன் வரான், ஆன்லைனில் லோன் வாங்கினா அவன் ஃபோன் பண்ணுறான்,
இது இல்லாத நீ பேங்க்கில் லோன் வாங்குகிற, இதர லோன் வாங்குகிற, மகளிர் லோனில் போய் சேர்ந்துருக்கிற, எத்தனை இடத்துல கடன் பட்டுட்டு இன்றைக்கி கண்ணீரோடு சாப்பாடு கூட வழி இல்லாத உட்காந்துக்கிற. தேவையாம்மா இது? சொல்லுமா. ஆண்டவர் உன்னை வச்சுக்கிற. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, நீ ஒரு சாதாரணமான பிள்ளை இல்லைம்மா. இப்போ வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை நீ. ஆண்டவர் உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, வருமானத்தை ஆசீர்வதித்து அப்பா வச்சுக்கிறாருமா. பிசாசு உன்னை ஏமாற்றி தந்திரமாக கட்டுக்கட்டி உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். இன்றைக்கு நீ மனசாப்படு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏசப்பா சொன்னாரா இல்லையா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னின்னு சொல்லிப்பார். உனக்குள்ள புத்தி, அறிவு, ஞானம் எல்லாம் ஆண்டவர் உனக்கு தருவார். இனி டேலண்ட்டாக உன்னோட குடும்பத்தை நீ நடத்துவேன். ஜெபத்தில் உன் குடும்பத்தை வழி நடத்துவேன். 10 ரூபாய் வருமானம் வந்தாலும் அதில் நீ சந்தோஷமாக சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோமா. நீ தோற்று போன பிள்ளை கிடையாது. நீ வெக்கப்பட மாட்ட. நீ எப்பெல்லாம் நீ வெக்கப்பட்டியோ அப்போல்லாம் கர்த்தர் அதை பார்த்து வேதனை பண்ணுகிற. கடன் வாங்கிட்டு நீ ஒரு புழுவாக துடிச்சுன்னு இருக்கிற. வாங்கின கடத்தை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி வேதனை பண்ணு இருக்கிற. இதெல்லாம் பரலோகத்திலேருந்து ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிற. உன் ஆண்டவர் இந்த பூமியிலும் ப்ளஸ் பண்ண விரும்புகிறாரு. பரலோகராஜ்யம் கொண்டு போய் உன்னை ப்ளஸ் பண்ண தான் விரும்புகிறாரு கண்டி. உன்னை கை விட்டுட்டு உன்னை ஒரு வேடிக்கை பார்க்குற தேவன் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற. உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புறார். உனக்கு கடுகு விதை அளவுக்கு விசுவாசம் இருந்தால் போதும். ஏசப்பா நான் மரமாக்கி காட்டுவேன். உனக்கு தான் கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லையே. 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் நீ கடன் வாங்குறிய. 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய்க்கு கூட நீ கடன் வாங்குறேன். கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. ஒரு கடுகு விதை அளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் கூட ஏசப்பா உன்னை பெரிய மரமாக்கிடுவார். கடுகு விதை அளவு கூட இல்லையே. சொல்லுமா. ஒரு கடுகு விதை அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருந்தால் கூட உன்னை ஆண்டவர் மரமாக்கி உனக்குள்ள ஆண்டவர் நல்ல பழங்களை ஆண்டவர் புசிப்பார். ஒரு கடுகு அளவு கூட விசுவாசம் கிடையாது. முழுக்க முழுக்க கடனை நம்பி நீ வாழுற. ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் நீ நிலச்சிருந்து பாரு, உனக்கு கடன் இருக்காது. நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் மனக்கண்கள் திறப்பார். அந்த கடுகளுக்கு விசுவாசம் உனக்கு வரும்போது கர்த்தர் உன்னை பெரிய மரமாக்கி ஆகாயத்து பறவைகள் வந்து உங்ககிட்ட வந்து தஞ்சமடையும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அப்பா உனக்கு தருவாரம்மா. ஃபஸ்ட்டு சில்லறை கடன் வாங்கிறத நிறுத்து. அதுக்கப்புறம் ஆன்லைனில் கடன் வாங்கிறத நிறுத்து. அதுக்கப்புறம் மல்லிக்கல்ல கடன் வாங்கிறத நிறுத்து. அதுக்கப்புறம் பால் பாக்கெட் கடன் போடுறான் பாரு, அதை நிறுத்து. அதுக்கடுத்து தண்ணி கேன் போட வரானே அந்த கடத்தை நிறுத்து. கடனே வாங்காமல் நீ வாழ பழகு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் விசுவாசத்தில் ஆண்டவர் பூர்ணப்படுத்துவார். இல்லைனா நீ பெண்டிகா சர்ச்சுக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை. நீ அந்நிய பாஷை பேசுறதும் பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் நான் தரிசனம் பார்த்தேன், வெளிப்பாடை பார்த்தேன்னு சொல்ல எல்லாமே பொய் கதை தான். நீயே கட்டப்பட்டு இருக்கிற. நீ எப்படி தரிசனம் பார்ப்ப? நீ எப்படி அந்நிய பாஷை பேசுவ? எப்படி அதை ஊர் உலகம் நம்பும்? விசுவாச வாழ்க்கையே கிடையாது. சில சகோதரிமாருங்க பெண்டிகா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்சிக்காரங்களை ஆர்சிக்காரங்களை ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசுவாங்க. நான் நகையெல்லாம் கூட கைட்டேன், நான் நகையெல்லாம் கைட்டிட்டு ஒரு பெண்டிகா சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே ஆவில் நேரமாக அந்நிய பாஷை பேசுவாங்க, இதுங்க சிஎஸ்சி போதுங்க ஆர்சிக்கு போதுங்கன்னு சொல்லி கேவலமாக பேசுறது. சரி, பெந்தகோஸ்து சபைக்கு போகிற ஒரு சகோதரியை பார்த்து நான் கேட்குறேன், நீ நகையை கைட்டு ஓகேம்மா, கடன் வாங்காமல் வாரியா? கடன் வாங்காமல் வாழ்ந்துட்டு நீ சிஎஸ்சிக்காரங்களையும் ஆர்சிக்காரங்களையும் குறை சொல்லி ஏற்றுக்கலாம். தயவு செய்து எந்த சபையோ யாரையுமே நீங்கள் குறை பேசாது. உங்களுக்குள்ள இருக்கிற குறையை பாருங்கள். உங்களோட அழைப்பு என்னன்னா விசுவாசத்தில் நிற்கணும். இந்த தேவ செய்தியை பார்க்குற ஒருவேளை சிஎஸ்சி பிலீவராக நீங்கள் இருக்கலாம், ஆர்சி பிலீவராக இருக்கலாம். எல்லாருக்கும் பொதுவாக தான் இதை பேசின்னு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நான் பேசலை. என்னோடய சேனலில் எல்லாமே பார்க்குறாங்க. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு, பெண்டிகாஸ்ட்டு, அதர் பெண்டிகாஸ்ட்டு, சிஎஸ்சி, ஆர்சி எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சத்தியத்தை கேட்டுன்னு வராங்க. அதனால் விசுவாசம் என்பது பொது. நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விசுவாசம் என்பது பொது. கிரியில் விசுவாசம் வெளிப்படும். ஏன்னா கிரியில்லாத விசுவாசம் செத்து போச்சு. நம்ம பெந்தகோஸ்து சபைக்கு போகிறோமா, ஆர்சி சபைக்கு போகிறோமா, சிஎஸ் சபைக்கு போகிறோமான்றது மெயின் இல்லை. ஒரு ரூபா கூட கடன் வாங்காமல் வாரும் பாருங்க, அதுதான் விசுவாச வாழ்க்கை.
சரி பாஸ்டர், இனி நான் வந்து கடன் வாங்காமல் வாழ போகிறேன், ஆனால் வாங்கின கடத்துக்கு வழி சொல்லுங்கள் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன். ஏசப்பாக்கிட்ட வாங்கின கடத்தை குறித்து நீங்கள் மன்னிப்பு கேளு. சாரிப்பா ஆண்டவரே, ஏசப்பா சாரி, என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? சாரி கேளுங்க. தப்பு கிடையாது. ஏசப்பாண்ட போய் நம்ம சாரி கேட்கறது மன்னிப்பு தப்பு கிடையாது. யார் தான் கடன் வாங்கலை அப்படின்னா நீங்கள் ஆதாம் ஏவாள் போல் பேசுகிறீங்க. ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிவிட்டு சாரி கேட்டாங்களா? நாங்கள் தெரியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டோம், எங்களை மன்னிச்சிருக்கணும் காலில் விழுந்தாங்க. சொல்லுமா? காலில் விழல. அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி ஆணவமாக பேசுனாங்க. அந்த ஏவாள் என்ன சொல்கிறா? சர்வதான் என்னை வஞ்சித்தது. ஆதாம் என்ன சொல்கிறான்? என்னையே கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் தானே அந்த பொண்ணை எனக்கு வாழ்க்கை துணையாக தந்தீங்க, அவளை கேட்டுங்க, அவள் தான் அந்த பழத்தை கொடுத்தா நான் சாப்பிட்டேன், நானும் தப்பு பண்ணல, ஏவாளும் தப்பு பண்ணலன்றா. அப்போ ஆண்டவர் ஏதுன்னு தொட்டில் அவங்கள வைப்பாரா? என்ன பண்ணார்? துரத்தி விட்டார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுக்கொள்ளணும், இறக்கம் பெறுவான். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்புகளை, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை இல்லை மன்னின்னு சொல்லுங்கள். கர்த்தர் நீங்கள் வாங்கின லட்சக்கணக்கான கடத்துக்கு வழிவாசல் திறப்பு. சகல காரியத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. உங்கள் வருமானம் பெருகும். எந்த திசையிலேருந்து எப்போ எப்படி பணம் வரும்னு தெரியாது. லட்சக்கணக்கான கடத்தை ஒரு செகண்டில் கொடுத்துருவீங்க. கோடிக்கணக்கான வருமானத்தை ஒரே செகண்டில் கொடுத்துருவீங்க. விசுவாசத்தில் நம்ம பூர்ணப்படணும். ஓகேங்களா? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் அந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வாசிக்கணும். அந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்கன்னா அதில் பரிசுத்த ஆவியான என்ன எழுதி வச்சிருக்கிறாரு சொல்லுங்கள். இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பரிசுத்த ஆவியான என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விசுவாசத்தை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக நான் சொல்கிற வசன பகுதியை எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அதில் என்ன போட்டுக்குதுன்னா, ஒருத்தங்கிட்ட அதிக செல்வம் இருந்ததான், இன்னொருத்தருக்கு பொருளாதார கஷ்டம் வந்ததுதான். அப்போ பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவன் நல்ல செல்வத்தோடு இருக்குங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டானா, அவன் கொடுக்க மாட்டேன்ட்டானா. சில பேர் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனத்தை வாசித்து பார்த்தா, கடந்தொலியோடு கண்ணீரோடு இருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்ற மனசு சில பேர் கிடையாது. சொந்த சகோதரன் கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணி சாவப்பாரான் தெரிஞ்சும் சில சிஸ்டருங்க ஹெல்ப் பண்ண மாட்டேது. சொந்த சகோதரி கடன் தொல்லை கஷ்டப்படுறா, என் தங்கச்சி கொடுக்கலாம், எங்கள் அக்கா கொடுத்து உதவி செய்யலாம், அந்த மனசு சில பேர் கிடையாது. அவங்க இந்த வேத பகுதி வாசிங்க தயவு செய்து. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தையும் வருமானத்தை தந்திருந்தால் கடன் தொல்லையில் கஷ்டப்படுறவங்களுக்கு, குறிப்பாக உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இல்லை குளிர்காந்து பசி ஆறுங்க அப்படின்னு சொல்லி கிரி இல்லாத நீங்கள் விசுவாசம் சொல்லி உக்காந்துங்கன்னா ஆண்டவர் வரும்போது உங்களை கைவிட்டுருவார். அதனால் கடன் தொல்லையில் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த வசனத்தை வாசி சொல்கிறேன். அதில் என்ன போட்டுக்குதுன்னா, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு சொல்லியும் கிரிகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போய் குளிர்காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்துதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வருமானம் தந்து, நல்ல பிளஸ்ஸிங்கை தந்து, நல்ல வருமானம் தந்து, கடனே இல்லாமல் ஏசப்பா உங்களை வாழ வச்சுருந்தா, ஒருவேளை உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் சர்ச் லைஃப்பில் இருக்கிறவங்க யாருக்காவது கடன் தொல்லை பிரச்சனை, அவங்களுக்கு அவமானம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா உங்கள் விசுவாசம் செத்து தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அடுத்தது அப்படியே நீங்கள் வாசி வந்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் 21 அப்படியே ஆண்டவர் பேசுகிறார். பேசிட்டு நம்ம இந்த பிரசங்கத்தோட கடைசி நேரம் வந்திருக்கிறதால ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறோமே. என்னம்மா போட்டுக்குது? ஆபிரகாமுடைய விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஆபிரகாம் விசுவாச தகப்பன்னு சொன்னால் அவன் விசுவாசம் கிரியில் பூர்ணப்பட்டு இருக்குது.
இதை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஒரு துளி கூட இன்றைக்கி நமக்கு விசுவாசம் இல்லை, அதனால தான் கடன் வாங்கிட்டோம். ஆண்டவரை நம்பாமல், வசனத்தை நம்பாமல், நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மேலே இருக்கிற அந்த மதிப்பு மரியாதையை விட்டுட்டு, நம்முடைய தன்மானத்தை விட்டுட்டு, குடும்ப கௌரவத்துக்காக என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக சில கடனை நம்ம பட்டுடுறோம். அதை உடனே வாங்கி கொடுத்துட்டு நீ வெளியே வந்துட்டா கூட பரவாயில்ல. வருஷ கணக்கில் பல மாதங்கள், பல வருஷத்தில் கடன் தொல்லையில், கடன் சாபத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம்தான் நான் பேசின்னு வரேன். ஒரு அவசர தேவை ஒரு இடத்துல கைமாத்தா நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. நகையோ பணமோ கைமாத்தா வாங்கி நீங்கள் உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். உதாரணம், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஃப்ரெண்டுக்கிட்ட கைமாத்தா ஒரு 2 லட்சம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் நகை வாங்கி பேங்க்கில் அடமானம் வச்சு நீங்கள் வேலைகளை முடிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது கடன் வாங்காமல். கைமாத்தா வாங்கிங்க. அது கூட ஒரு இடத்துல பவுல் சொல்வார், அன்பு கூறுற கடன் இல்லாமல் வேறு ஒன்றில் கடன் பட வேணான்ற. அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஊழியத்தில் கஷ்டம் வந்தது, 2 முறை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ஊழியத்தில் கஷ்டங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் நீங்கள் கைமாத்தா வாங்கிங்க, அது தப்பு கிடையாது. உங்கள்கிட்ட நகை இருக்குதா, பேங்க்கில் வச்சுட்டு உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் முடிச்சிங்க, ஓகேங்களா? வட்டிக்காரங்கிட்ட போய் வட்டிக்கு மட்டும் தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. ஆன்லைனில் கடன் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் காரோ பைக்கோ எதையுமே நீங்கள் வாங்காதீங்க. அப்படி நீங்கள் ஒரு கடத்தில் போய் மாட்டிக்கினீங்க, சிக்கிக்கினீங்கன்னா சாகிற வரை நீங்கள் கடன் வாங்கியிருந்தா இருக்கணும், இஎம்ஐ போட்டுருந்தா இருக்கணும், வட்டி கட்டியிருந்தா இருக்கணும். ஆண்டுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படவும் முடியாது. வீட்டிலே நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. நீங்கள் வாங்குகிற பணத்தெல்லாம் வட்டி கட்டிக்கின்னு சர்ச்சுக்கு வந்தால் கூட அழுதுன்னு தான் வணங்கணுமா? இந்த லைஃப் உங்களுடைய ஜீவனையை வெறுப்பாக்கும். அதனால் இன்றைக்கு நான் தேவ செய்தியை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் விசுவாசத்தில் இன்றைக்கி உங்களை பூர்ணப்படுத்த உங்களுக்கு சமயமாக இருக்கிற நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை, தைரியமாக இருங்க. அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடமாக இருந்தாலும் அப்பா தருவார். ஒரே ஒரு மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்க. நான் வட்டி கட்டிட்டு நீ அழுதுன்னு இருக்கிறேன் ஆண்டவர். வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இன்றைக்கி ஆண்டவரை என் உயிரை கையில் பிடிச்சின்னு புழு போல் துடிச்சின்னு இருக்கிறேன். நைட்டில் தூக்கம் இல்லைப்பா, நிம்மதி இல்லை ஆண்டவர். பிள்ளைகளுக்கு நான் பாரமாக இருக்கிறேன், வயசாச்சு, மருந்து மாத்திரை கூட எனக்கு வழி கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமல் நான் விசுவாச துரோகம் பண்ணி கடன் வாங்கிட்டேன். நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னீங்களே, இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. உங்களோட கடன் பிரச்சனைலேருந்து அப்பா உங்களை வெளியே கொண்டு வந்துடும். உங்களை விசுவாசத்தில் பூர்ணப்படுத்தி உங்களுக்குள்ள தேவ சாயல் அவர் உண்டாக்கி உன்னை பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் சேர்த்துக்கொள்வார். ஓகேங்களா? தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.